அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை வரும் திங்கட்கிழமை வரை இயக்க கால நீட்டிப்பு வழங்கி போக்குவரத்து துறை அனுமதி அளித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். இந்த உத்தரவு திடீரென்று நீட்டிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வார விடுமுறை, பக்ரீத் பண்டிகை என அடுத்தடுத்து விடுமுறைகள் வர இருக்கக்கூடிய நிலையில சென்னையில் இருந்து பிற மாநிலங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொள்ள ஏராளமான பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள்ல மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்துல விதிகளுக்கு மீறி இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில 6 மாத கால அவகாசம் என்பது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த அவகாசம் என்பது இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய இருப்பதாகவும் இதன் பிறகாக பேருந்துகளை இயக்கினால் அபராதம் வசூலிப்பு, பேருந்துகள் சிறைப்பிடிப்பு போன்ற சம்பவங்களை மேற்கொள்ள நேரிடும் என போக்குவரத்துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. குறிப்பா தமிழகத்துல 547 வெளிமாநில பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்படுவது தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்று காலை போக்குவரத்துறை ஆணையர் மற்றும் அதன் தொடர்ச்சியாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகிய இருவரையுமே நேரில் சந்தித்து தங்கள் தரப்புல கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். குறிப்பாக 20,000 பயணிகள் பயணிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கூடுதல் கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் போக்குவரத்துறையின் தரப்பிலோ இன்று காலை நிலவரப்படி குறிப்பாக பயணிகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுப்போம். அதே சமயத்துல 6 மாதங்களுக்கு மேலாக உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் தற்போது வரை தமிழக பதிவெண்ணுக்கு நீங்கள் மாறாத ஒரு சூழலே தொடர்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்துறை தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்துல திங்கட்கிழமை வரை இயக்க கால நீட்டிப்பு என்பது வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில தான் அடுத்த 3 தினங்களுக்கு இந்த கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.